ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு RDSM vlog. நான் வந்து ராம்நந்தராஜோட அக்கா. ஸோ இப்போ நான் வந்து மைன்கிராஃப்டில் என்னோட வேர்ல்டை வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்ட போகிறேன். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ நான் மோஸ்ட்லி வந்து சர்வைவல் விளையாட மாட்டேன். ஸோ நான் எப்போவுமே க்ரியேட்டிவ் பக்கம் தான். அதனால நான் க்ரியேட்டிவ் வேர்ல்ட் நான் உருவாக்குனதை இது பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஜஸ்ட் என்னோடது வந்து டூர் மாதிரி, லைக் நான் வந்து மைன்கிராஃப்டில் என்னென்னலாம் வீடு கட்டியிருக்கேன், என்னென்னலாம் பண்ணுறேன், டே இன் மை லைஃப் மாதிரி மை டெய்லி ரொட்டீன் இன் மைன்கிராஃப்ட் அப்படிங்கிறது தான் டாபிக்கு. ஸோ ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணி காட்டுறேன். நீங்கள் தப்பாக மீன் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் நான் வந்து என்னுடைய ரூம்ஸ் லைக் நான் என் கையால் பில்ட் பண்ணது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். வேற ஒன்றும் இல்லை. Let's get into the gameplay video. ஸோ இது வந்து ஒருத்தவங்களை பார்த்து நான் காப்பி தான் அடிக்கிறேன், காப்பி கேட். இது வந்து யாருன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரில, பட் ஆனால் என் தம்பி வந்து ஒரு கேமர் பார்ப்பாங்க. அந்த கேமிங்கில் இருக்க அந்த கேமர் வந்து இப்படி தான் பேசுவாங்க. அவங்களோட பேர் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. சர்வைவ்ல வருது. அப்சல்யூட்லி எனக்கு சர்வைவர் பிடிக்காது. சர்வைவ் வராது, தெரியாது, பிடிக்காது. செட்டிங்ஸ்க்கு போய் பீஸ்ஃபுல் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ க்ரியேட்டிவில் தான் இருக்குது. அப்புறம் ஏன் சர்வைவ் வந்தது தெரில. சரி, க்ரியேட்டிவில் தானே இருக்குது. ரெஸ்யூம் கேம் கைஸ், அங்கே க்ரியேட்டிவ்னு இருக்குது, இங்கே சர்வைவ்னு இருக்குது. என்ன இது போட்டு நல்லா டார்ச்சர் பண்ணுது. ஏதோ ஒரு லேக் ஆயிடுச்சு. சர்வைவல் போய் க்ரியேட்டிவ் போயிட்டேன். ஓ, இது க்ரியேட்டிவ். ஓகே, எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஸோ வேலை போயிடலாம். ரெஸ்யூம் கேம். ஓகே, இப்போ நான் க்ரியேட்டிவில் இருக்கேன். இதுதான் என்னோட டாக், பேர் யங்டன். அது மேலே இருக்கு பாருங்க, யங்டன். சம்திங் போட்டிருக்கான். என்னால் ஏன் இந்த கேமை இது பண்ண முடியல, கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன்னு தெரியல. ஜஸ்ட் நம்ம அதோட சைட்டை மாற்றினா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன். லேக் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. என்னோட தலை ஒரு பக்கம் போகுது, நான் ஒரு பக்கம் போகிறேன். ஸோ நான் வந்து இது வச்சுக்கலாம் இருக்கேன். ஸோ இதுதான் ஈஸியாக இருக்கு. இல்லை, இதுதான் கஷ்டமாக இருக்கு எனக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த மாதிரியே நீங்கள் பாருங்கள், நான் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் மை ஹோல் ஹவுஸ். இந்த மாதிரி நான் கட்டியிருக்கேன். ஸோ இது 3 ஏ டோ 3. முதல்ல நம்ம இது வந்து என்னோட யங்டன். ஸோ மேலே பேர் இது பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காணும். இங்கே இருக்கான் யங்டன். ஜி வராது, ஆனால் நான் போட்டிருக்கேன் யங்டன் பேர். ஸோ இது என்னோட பாம் வந்து என்னுடைய ஒரு குதிரை. ஆக்சுவலி செம்ம குதிரை இது, எனக்கு ரொம்பவே பிடிச்ச குதிரை. தண்ணியில் நான் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு போகணும், அவ்வளோ சூப்பரான குதிரை. பாம்னு பேர் வச்சுன்னா என்னவோ செம்மையாக இதாகுது. நான் ஸ்பெல்லிங் கூட உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் தப்பாக மீன் பண்ணிக்காதீங்க. ஸோ அதோட ஹவுஸ் தான் இது. நம்ம ரைட் கிட்ட இறங்கி ஒரு ஆங்கிளில் பார்த்ததா பாம், BAM பாம். ஸோ பாம் பம் பம் பாய். அடுத்து என்னோட வீட்டுக்கு வாங்கலாம் வாங்க. ஸோ திஸ் இஸ் மை வண்டர்ஃபுல் ஹவுஸ். லெட்ஸ் கெட் இன் டு த ஹவுஸ். ஸோ ஆக்சுவலி இங்கே நான் ஒன்று வைக்கணும், அது வைக்கலை, இப்போ வச்சிடலாம். நான் சர்வைவல் மோடுக்காக இதை வச்சுருந்தேன், இப்போ எனக்கு இது தேவையில்லை. அண்ட் வேர் இஸ் இட், வேர் இட் இஸ், தேர் இட் இஸ், பெயிண்டிங். ஸோ எனக்கு பெயிண்டிங் வந்து மைன்கிராஃப்டில் ரொம்ப பிடிச்சது. அந்த காரணத்தினால் லைட்டாக லேக் ஆகுது. அந்த காரணத்தினால நான் இப்படி ஒரு பெயிண்டிங் வச்சுட்டேன். பார்த்தீங்களா, பிரின்சஸ் வாக் அழகாக இருக்குல்ல. ஸோ இங்கே நான் சேர் மாதிரி இங்கே உட்காந்துட்டு இப்படி ஜஸ்ட் ஒரு லுக் அவுட் பண்ணுவேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்குது. புக் ஸ்டோர்ஸ் 2 வச்சுருக்கேன், அதை நீங்களே பார்த்தீங்க. ஸோ இப்போ இதுக்குள்ளே மேலே போகலாம்.
இது ஓப்பன் பண்ணி இது போனீங்கன்னா இது வந்து பாமோட ஹவுஸ். சாரி, பாமுங்கிற பாருங்க யங்டனோடது. என் பக்கத்தில் இருக்கட்டுமே அப்படின்னு இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது என்னோட ஹவுஸு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த புக்கு, அதனால இது எப்போவுமே என்கிட்ட கூடவே இருக்கும். இந்த உள்ளே வந்துட்டான்னா இவனை இப்படி உட்கார வச்சு கதவை மூடிட்டு நான் இப்படி சைடில் போயிடுவேன். போயிட்டேன்னா இவனோட இது ஃப்ரீ ஆகிடுமா. இதை ஓப்பன் பண்ணி அப்படியே இந்த பாயில் அப்படியே உள்ளே தருவேன். ஸோ நைட் ஆயிட்டு நான் வந்து 15 டேஸாக இது விளையாண்டுருக்கேன். ஆனால் க்ரியேட்டிவ் மோடில் தான். நைட் ஆகிட்டதுனால தூங்கிடலாம். காலைல உங்களை மீட் பண்ணுறேன். காலையும் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 16th டே. ஐம் ஸோ ஹாப்பி. ரீஸ்பானிங் பாயிண்ட் வந்து செட் ஆயிடுச்சு. இவனை வந்து இப்போ ஸ்டாண்ட் பண்ணி கூடவே கூட்டிகிட்டு போகிறோம். இது நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம உள்ளே இருக்கணும் வெளில இருக்கணும், நம்மளை தேடி தானே வந்துடுவான் பயப்புள்ள. ஸோ இதுதான் என்னோட மேலே இருக்க ரூம். இதுக்கு மேலே ரூம் கிடையாது, ஆனால் இதுக்கு மேலே இன்னும் நிறைய இருக்குது, காட்டுறேன். இதுலேருந்து குதிக்கலாம். நான் சர்வைவல்ங்கிற மூட்லேயே வந்து குதிக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் இதை இப்படி விட்டுட்டு இதுக்குள்ளே போகிறேன். இது ஒரு சீக்ரெட் ரூம் தான். கரெக்டாக இதில் வந்து நிற்கணும். அது எப்படி தான் நானும் ட்ரை பண்ணுறேன். உள்ளே போயாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா இங்கே வந்து நான் போட்டுப்பேன். இது வந்து அக்ரிகல்ச்சரில். ஸோ அக்ரிகல்ச்சர் தான் இங்கே நான் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே ஒரு டோர் இருக்குல்ல, இது வந்து டபுள் சைட் டோர். சொன்னால் நம்ப மாட்டேங்க. உள்ளே போயிட்டா இங்கே வந்து நான் என்னோட மரம் வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, என்கிட்ட நீங்கள் வந்துட்டான். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா என் ரூமுக்கு போயிடும். அதுதான் ஆட்டோமேட்டிக், ஐ மீன் டபுள் சைட் டோர். ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுவேன், இதையும் க்ளோஸ் பண்ணுவேன். இது ஒன் சைடு தான். ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி இங்கே போயிட்டு இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது ரூம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் இதே வழியாக வந்து வெளில போயிடலாம். தட்ஸ் ஆல். ஸோ இது ஒரு பிளேஸா. இப்படி போனீங்கன்னா வெளியே வந்துடுவீங்களா. இந்த இடத்துல வந்து நம்ம அந்த இது வச்சுருக்கோமா, இப்படியே போனீங்கன்னா என் ரூமா இங்கே. ஸோ இது வந்து ரூமில் அந்த சைடு டோர். இது எப்படி க்ளோஸ் பண்ணலாம், இதை வந்து அந்த சைடு டோரு. ஸோ நீங்கள் இங்கே தான் அக்ரிகல்ச்சர் இருக்குது. இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே ஒன்று இருக்குது. ஆக்சுவலி இதை நான் பை மை மிஸ்டேக் இது பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ தான் வந்து பிளாக் வந்ததுனால. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி டடக்குன்னு குதிக்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, குதிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. உட்காந்து பார்த்துட்டேன், நின்று பார்த்துட்டேன். கரெக்டாக குதிச்சு பார்த்தீங்களா. கையை வச்சுக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம ஏறுறதுக்கு வந்து நமக்கு இதுதான் ஹெல்ப் பண்ணும். அது எந்த வகைன்னு சொல்கிறேன். முதல்ல நம்ம உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டிங்கன்னா இங்கே இப்படி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இது என்ன இடம் அப்படிங்கிறது சொல்கிறேன், போக போக சொல்கிறேன். இது வந்து என்னோட ஃபிஷ் ஏரியா. இதுக்குள்ளே வந்து அழகாக ஒரு ஃபிஷ் வச்சுருப்பேன். ஸோ இங்கே வந்து நிறைய மீன்ஸ் இருக்கும், இங்கே நிறைய மீன்ஸ் இருக்கும். இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல பேர் வைக்கலாம். சொல்லுங்கள், என்ன பேர் வைக்கிறதுன்னு. ஸோ இதை இப்போ இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஜம்ப் பண்ணலாம். பண்ணிவிட்டு இப்படி குதிச்சிடுவேன், நான் ஏறிடுவேன். ஸோ நான் வச்சுருவேன். அண்ட் இந்த இடத்துல வந்து நான் எதுக்குன்னு வச்சுருக்கேன். ஆக்சுவலி இதுக்குள்ளே தண்ணி இல்லை, பட் ஆனால் இது ஷோ ஆஃப்க்கு வச்சுருக்கேன். லைக் எல்லோரும் பார்க்கணுமே அப்படின்ட்டு. அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய அண்டர் கிரவுண்ட் சீக்ரெட் ரூம்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. வெளில போயிடலாமா. போகலாம். இதோட வழி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், அதனா கண்டுபிடிச்சிடலாம், நோ ப்ராப்ளம். ஸோ அப்படியே போனீங்கன்னா இதை நம்ம இந்த சைட் போயிட்டு ஓப்பன் பண்ணலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். somebody likes you, yay, somebody likes you. இந்த சாங்கை கேட்டிருக்கீங்களா மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல இருந்து வந்தால் தெரியுமா, அந்த இடத்துக்கு தான் இப்போ போகிறோம். இந்த இடத்துல வந்து ஒரு சூப்பரான ஒரு மேட்டர் இருக்குது.
அது என்ன மேட்டர்னா அப்படியே படிக்கட்டில் இறங்கி வந்து கீழே பார்த்தீங்கன்னா கீழேயும் ஒரே ஃபிஷ்ஷாஸாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல மட்டும் ஐஸ் கிடையாது. நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது ஐஸ். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் எல்லா இடத்துலையும் ஃபோட்டோஸ் வச்சுருப்பேன். இது வந்து ஒரு கப்பலில் போகிற மாதிரி, இது வந்து என்னோடய பாம்புக்காக, இது வந்து ஒரு ஃபிஷ்ஷு, அந்த வளர்க்குற ஃபிஷ்ஷுக்காக. இந்த இடம் மட்டும் காலி ஸ்பேஸாக இருக்குது. ஸோ இப்போ ஃபீல் பண்ணுறேன். டோன்ட் வரி. ஸோ பெயிண்டிங்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இது வந்து இது என்னன்னு தெரில, டக்குன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். இங்கே வந்து மறுபடியும் 2 பாம் இருக்கும். இங்கே வந்து அந்த மந்திரிச்சு போடுற மாதிரி ஒரு ரோஜா பூ சம்திங். இந்த இடத்துல வந்து ஏதோ வச்சிருக்கேன் பூ. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து மாடு இல்லை. ஸோ பார்க்க ஒரு அனிமல் மாதிரி. இந்த சைடு பார்த்தீங்களா என் யங்டனு அழகாக அப்படியே க்யூட்டாக இருக்குது. ஆனால் கரெக்டாக அவனை காணும். இந்த இடத்துலையும் சேம் பெட் நான் ஒன்று வச்சுருக்கேன். பெட்டு வச்சுருக்கேன். ஏன்னா எது வேணுமோ எது கம்ஃபர்டபுளோ அந்த சைடு மாதிரி அதுக்கு போயிருக்கேன். இப்போ நம்ம பாமை கூப்பிட்டு நம்ம நெய்பர்ஸை பார்க்க போகிறோம். என்னோட யன்டனை காணோம். ஸோ அதனால நம்ம பாம்பு கூட்டிகிட்டு போயிடலாம். வாடா வெளில. அவனே செல்ல போல வெளில வந்துடுவான். ஆனால் தலை மாட்டிக்கும். பார்த்தீங்கன்னா இந்த டோர் சைடு யன்டனும் வந்துட்டான். அவன் ஃபோட்டோவை மட்டும் பார்க்கும்போது வரமாட்டான், பக்கத்தில் இருக்க மாட்டான். ஆனால் இந்த பாம்பை தூக்கிட்டா இவன் வந்துடுவான். எங்கடா என்ன விட்டுட்டு போறீங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம மேலே ஏறி நம்ம நெய்பர்ஸ் பார்ப்போம். பக்கத்துலேயே வந்து ஒரு வில்லேஜ் வச்சுருக்கேன். வில்லேஜஸ் இருக்கிற வில்லேஜ். இது வந்து ஒரு ஸ்னோ லேண்டா ஐஸ் லேண்டா ஏதோ ஒரு லேண்டு போங்க. கீழே விழுந்துட்டேன். ஐயோ அடிபட்டுருச்சு. யாரும் நம்ம அடிச்சாங்க கைஸ். இனியும் நம்மளே பார்க்கலாம். கீழே விழுந்ததுலேயே நம்மளுக்கு ஏற்கனவே அடிபட்டுருச்சு. இதில் இவனுங்க வேற கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. நான் அப்படியே பறந்து போயிடலாம். ஆனால் பாம்பை விட்டுட்டு எப்படி போகிறதுன்னு தெரில. ஸோ இதை உடைக்க ஆரம்பிக்கலாம். உடச்சி அப்படியே நம்மளே ஸ்டீப் மாதிரி செஞ்சு போயிடலாம். ஸோ லெட்ஸ் கோ கைஸ், லெட்ஸ் கோ. ஏய் என்ன இது கொஞ்சம் தடுக்குது ஏதோ ஒன்று நம்மளை. மேலே நான் இருக்கிறத பார்க்கவே இல்லை. அப்படியே இதால் போக முடியல.
Like